ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இயற்கணிதத்துக்கு அது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு ஈரிலக்க எண்ணையும் அதன் இலக்கங்களை மாற்றுவதால் கிடைக்கும் எண்ணையும் கூட்டினால் 110 கிடைக்கும். கொடுக்கப்பட்ட அந்த ஈரிலக்க எண்ணிலிருந்து 10 கழித்தால் அது கொடுக்கப்பட்ட ஈரிலக்க எண்ணின் இலக்கங்களின் கூடுதலின் 5 மடங்கை விட 4 அதிகம் எனில் அந்த எண்ணை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்போவுமே கணக்கு பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நம்ம 2 டைம்ஸ் படித்தாலே நமக்கு ஈஸியாகிடும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு லைனை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். 2 ஈரிலக்க எண்ணை கூட்டுறோம், அதாவது 2 ஈரிலக்க எண்ணையும் அதன் இலக்கங்களையும் மாற்றுவதால் கிடைக்கும் எண்ணையும் கூட்டினால் 110. அதாவது ஏதோ 2 ஈரிலக்க நம்பர் அதன் இலக்கங்களை மாற்றுறோம், கூட்டினா 110. இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை வச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ 2 இந்த இலக்கத்தை 60ன்னு இருக்குது. ஸோ இப்போ 60. ஸோ இதை மாற்றி போட்டு கூட்டுனா 110ன்னு இருக்காங்க. ஸோ இது கிடைக்காது. ஸோ இப்போ 65. அதே மாதிரி இதை மாற்றி போட்டு கூட்டணும் அப்படின்னா 110ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு 110 கிடைக்காது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா 64. ஸோ இதை மாற்றி போட்டு கூட்டணும் அப்படின்னா நமக்கு 110 கிடச்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு லைன்லேயே நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. சப்போஸ் இப்போ 70ஐயும் மாற்றி போட்டால் 110 வராது. சப்போஸ் 2 நம்பரை மாற்றி போட்டு 110 கிடைக்குது அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் லைனுக்கு போயிடணும். ஃபஸ்ட் லைனில் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். சப்போஸ் கிடைக்கல, 2 இதுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் லைனுக்கு போயிருங்க. அந்த ஈரிலக்க எண்ணிலிருந்து 10 கழித்தால், இப்போ 64லேருந்து 10 கழிக்க சொல்கிறாங்க. ஸோ நமக்கு 54 வரும். 10 கழித்தால் அது கொடுக்கப்பட்ட ஈரிலக்க எண்ணின் இலக்கங்களின் கூடுதலின் 5 மடங்கை விட 4 அதிகம். ஸோ கொடுக்கப்பட்ட ஈரிலக்க எண் 64. ஸோ மாற்றி ஃபஸ்ட்டு 10 கழித்து போட்டுட்டோம். ரெண்டாவது பாயிண்ட் அந்த கொடுக்கப்பட்ட எண்ணை விட ஈரிலக்க எண்ணின் இலக்கங்களின் கூடுதலின், அதாவது இலக்கங்களின் கூடுதல் 6 + 4 10, அதாவது 6 + 4 10. இலக்கங்களின் கூடுதலின் 5 மடங்கை விட 4 அதிகம். 5 மடங்கு 50. 5 மடங்கை விட 4 அதிகம். ஸோ கரெக்டுங்களா? ஸோ செகண்ட் பாயிண்ட் படி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்டு. பெருசாக இருக்குது அப்படின்னா ஒரு 2 டைம்ஸ் படித்தாலே நம்ம கிளாரிஃபை ஆகிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.